என்னங்க இப்படி சொல்லிட்டு போறா? இப்படியே போனா அவ பைத்தியமா மாறிடுவான் போல இருக்கு. பாஸ்கர், நீதான் என்னை விட்டுட்டு போயிட்ட. உன்னால கிடைச்ச உறவும் என்னை விட்டு போயிடுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் மக, என் மருமக லட்சுமிய கொன்னுட்டுதான் என் மகன் சொல்றான். இல்ல, என்னால நம்ப முடியல. எங்க அவன் ரூமை இன்னும் என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கானோ என்னன்னு போய் பார்த்துட்டு வரல. வாங்க. சரி போ. ஐயோ, என்னங்க இது? என்னது இப்படி பண்ணி வச்சிருக்கா? ஒரே அலங்கோலமா கிடக்குது. இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அம்மாடி, என்னங்க யாருங்க இது? இது நம்ம மதுமிதா. இவங்க ரெண்டு பேரும் யாரு? தெரியலையே. என்னமோ எழுதி இருக்குங்க. அத்தை, அம்மா இங்க வாமா. என்னத்த மது துணிலாம் ஹால்ல கிடக்கு? அது கிடக்கு. இத கொஞ்சம் இது பாருமா. நம்ம மதுமிதாவோட யாரோ இருக்காங்க. இங்க என்ன எழுதி இருக்கு பாரு. ஐ லவ் மாம் அண்ட் டாட். என்னடி? அத்தை, எனக்கு எங்க அப்பா அம்மாவை பிடிக்கும்னு சொல்லி போட்டோ. இதுதான் அந்த மதுவோட அப்பா அம்மா. இது உங்க தம்பி இல்லன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அது உங்க தம்பி இல்ல அத்தை. ஐயோ, இது என் தம்பி இல்ல. இது என் தம்பி இல்ல. தம்பி இல்ல. ஐயோ, நான் ஏமாந்துட்டேன். அப்ப ஏதோ திட்டம் போட்டுதாமா அவங்க வந்திருக்கான். ஆமா மாமா, ஆமா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பீர் ஃபேக்டரி கட்டணும்னு வந்த பாம்பே கும்பல ஒட்டிதான் மாமா இவ. வெற்றி மாமா சொன்னதா உண்மை. நம்ம சொத்தெல்லாம் புடுங்க வந்திருக்கா. ஐயோ, இந்த கொடுமையில, இந்த துரோகத்துல லட்சுமி அக்காவை இழந்துட்டோம். ஐயோ வெற்றி, எங்களை மன்னிச்சிடுடா, எங்களை மன்னிச்சிடு. நீ படிச்சு சொன்னியடா அவளை நம்பாதன்னு. அவளை நம்பி என் மருமகளை, என் குத்து விளக்க இழந்துட்டேனடா. என் தங்கத்தை இழந்துட்டேன்னு. இல்ல, நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவளை துண்டு துண்ட வெட்டி போடுவேன். வாங்க போலாம். Inspector, where is Madhumita? நீங்க யாரு? I am Dayal Sharma. பிரைம் மினிஸ்டரா? Are you joking? நீங்க தான் சார் ஜோக் பண்றீங்க. இது என்ன உங்க கெஸ்ட் ஹவுஸா? Okay, cool down. Madhumita என்னோட ஸ்டாஃப். ஓ, நீங்க தான் அந்த பாம்பே பாஸா? லாக்அப்ல தான் இருக்காங்க. போய் பாருங்க. 10 minutes தான் டைம். Okay, thank you. ஹாய் மது, ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? நோ சார். மனசுல ஏதாவது பயம் இருக்கா? உள்ள இருக்கு, வெளியில காட்டிக்கல. உன் மேல என்ன கேஸ்? மர்டர். லக்ஷ்மியை கொண்டது நான் தான் என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கொன்னது நீயா? இல்ல சார். என்ன செக்ஷன்? தெரியாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், வாட்? உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல. ஆஸ் பர் ரூல்ஸ் என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோர்ட்டுக்கு போய் பெயில் எடுக்கிற வேலையை பாருங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ.
என்னால நம்ப முடியல. ஆஃப்டர் ஆல் மது ஒரு ஸ்டாஃப். அவளுக்காக நீங்க மும்பையில இருந்து கோயம்புத்தூர் வரணுமா? தேவையில்லாம என்னையும் வர வைக்கணுமா? நமக்கு இதை விட நிறைய வேலை இருக்கு சார். மை ஃப்ரெண்ட், எப்பவுமே பெரிய மலை தடிக்கு நம்ம கீழே விடுறதில்ல, சின்ன கல் தடிக்கு தான் கீழே விடுறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ நோ. மிஸ்டர் அஜய் சர்மா, பிசினஸ் பிளான்ஸ் எல்லாம் கான்ஃபிடன்ஸ்ங்கிற சீட்டு கட்டில் கட்டுற கட்டடம் மாதிரி. இடையில ஒரு சீட்டை உருவுனா மொத்த கட்டடமும் தரையில செதறி கிடக்கும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களுக்கு புரிய வேண்டியது மது எப்படி பெயில் எடுக்கணுங்கிறது மட்டும்தான். ஓகே, நான் முயற்சி பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு தேவை முயற்சி எல்லாம் கிடையாது, முடியும் முடியாதுங்கிற தெளிவான பதில். அது ரெண்டுக்கு நடுவில் பார்க்கலாம், யோசிக்கலாம், செய்யலாம், கவனிக்கலாம், முயற்சி பண்ணலாம், முட்டி பார்க்கலாம்னு அந்த இடத்துல ஊசலாடிட்டு இருக்க சந்தேகமே இல்லை. உன்னால முடியுமா முடியாதா? சார், நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். என்னைக்கு மதுமிதாவை கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க சார்? கம்மிங் மண்டே மார்னிங். மதுமிதாவை பெயில் எடுத்து உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். குட் மை டியர் ஃப்ரெண்ட், வி வில் மீட் ஆன் மண்டே. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? எங்க குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி என் லட்சுமிய கொன்னவள கோர்ட்டு கூண்டுல ஏத்தி கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை தூக்கல ஏத்தணும். இங்க பாருங்க வெற்றி, உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸும் வேணும். அப்பா கொடுங்கப்பா. இந்தாங்க வக்கீல். கொடுங்க சார், எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என் லட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மதுமிதா மேல கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட், எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் இதுல இருக்கு. இங்க பாருங்க வெற்றி, சட்டத்துக்கு தேவை உண்மை இல்ல, உண்மைன்னு நம்ப வைக்கிற ஆதாரம், சாட்சி. இதுதான். உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? என் மனசாட்சி இருக்கு, அது சொல்லுது அவதான் என் லட்சுமியை கொன்னான்னு சொல்லுது. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சார், உங்களுக்கு வேற என்ன சார் வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் படிக்காதவன், மனசாட்சியையும் கடவுளையும் நம்புறவன், எல்லாத்தையும் யதார்த்தமாவே பார்த்து பழக்கப்பட்டுட்டேன். அதனாலதான் அவ போட்ட திட்டம் புரியாம மாட்டிக்கிட்ட. கடைசி வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. என் லட்சுமி உயிரோட இருந்திருந்தா ஒருவேளை அவளை மன்னிச்சிருப்பேன். அவளே போயிட்டா. இனிமே அந்த மதுமிதாவை விடக்கூடாது. அவளை விட்டா என் லட்சுமியோட ஆத்மா சாந்தி அடையாது. உங்க எமோஷன் எனக்கு புரியுது, ஆனா கேஸ் வீக்கா தான் இருக்கு. என்னால முடிஞ்சதை செய்யறேன். தோத்துட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. தோத்துட்டா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சட்டம் தண்டிக்கலனா ஏன் கோர்ட்ல நானே அவளுக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன். வெற்றி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சார். எனக்கு வேற வழியே தெரியல சார். லட்சுமி என் உயிர், அவ இல்லாம நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் சார். இப்ப நான் வாழ்றதுக்கான ஒரே ஒரு அர்த்தம் அந்த மதுமிதாவை பழி வாங்கறதுக்காக தான். அதை நீங்க சட்டப்பூர்வமா செஞ்ச சந்தோஷம், இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். வெற்றி, ஐயா இவன் கோபத்துல இருக்கான். தயவு செஞ்சு இந்த கேஸை எடுத்து எங்களை காப்பாத்துங்க. இங்க பாருங்கய்யா, கேஸ் வீக்கா தான் இருக்கு, பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். இங்க பாருங்க வெற்றி, நீங்க உங்க மனைவி மேல வச்சிருக்கிற காதலுக்காக கொலைகாரனாலாம் மாற வேணாம். கொஞ்சம் யோசிங்க ஐயா. உங்க பிள்ளை கொஞ்சம் புத்தி சொல்லி கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க, புத்தி சொல்லி கூட்டிட்டு போறேன். வாப்பா வா. கிளம்புறோம் சார். ஒண்டர்ஃபுல் லேடி, லவ்வபிள் ஹார்ட். என்ன பண்றது, நல்லவங்களை கடவுள் சீக்கிரமே கொண்டு போயிடுறானே. அவ கூட சண்டை போட யாருக்குமே மனசு வராது. அப்புறம் ஏன் அவங்கள உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சீங்க? அது